மேகதாதுவில் அணை கட்ட தமிழகத்தின் அனுமதி தேவையில்லை என்ற கருத்திற்கு இபிஎஸ் தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். இவர்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ் வணக்கம். தனது கண்டனத்தில் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டு இபிஎஸ் பேசியிருக்காரு, முழு விவரம். பிரியங்கா வணக்கம். மேகதாது விவகாரம் என்பது தமிழ்நாட்டில் பற்றி எறிய தொடங்கி இருக்கிறது. காரணம் என்னவென்றால், தமிழ்நாட்டில் காவிரி நீர் என்பது உயிர்நாடி பிரச்சனை. 20 மாவட்டங்களை சேர்ந்த மக்கள் குடிநீருக்காகவும் விவசாயத்திற்காகவும் காவிரி நீரை நம்பி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் என்று கர்நாடகம் அடாவடி செய்யக்கூடிய வகையிலே அவர்கள் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார்கள் என்பதுதான் விவசாயிகளுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சர் தெரிவித்த ஒரு கருத்து என்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் மத்திய அமைச்சருடைய கருத்து தவறு. உச்சநீதிமன்றம் 2018 ஆண்டு பிப்ரவரி 16 வழங்கிய தீர்ப்பில் பக்கம் 342 தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது. ஆற்றின் மேல்புறத்தில் அமைந்துள்ள எந்த ஒரு மாநிலமும் ஆற்றின் கீழ்ப்புறத்தில் உள்ள மாநிலங்களுக்கு திட்டமிட்டபடி நீர் விநியோகம் செய்வதை பாதிக்கும் வகையிலான எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது என்று மிக தெளிவாக அந்த தீர்ப்பின் பக்கம் எண் 342 உச்சநீதிமன்றம் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது. நிலைமை எப்படி இருக்க மத்திய இணையமைச்சர் ஏன் கருத்துக்களை மாற்றி சொல்கிறார் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். மேலும் மேகதாது அணை திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது என்ற நிலைப்பாட்டை அதிமுக தொடர்ந்து எடுத்து வருவதாகவும் 2017, 18 ஆகிய காலகட்டங்களிலே தொடர்ந்து பிரதமர் அவர்களுக்கு கடிதம் எழுதியதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே கடந்த திமுக ஆட்சி காலத்தில் காவிரி மேலாண்மை ஆணையம் 28வது கூட்டத்தின் விவாத பொருளில் மேகதாது அணை விவகாரம் சேர்க்கப்பட்டதை மிக கடுமையாக அதிமுக கண்டித்திருந்ததாகவும், தமிழகத்தை வஞ்சிக்கக்கூடிய முயற்சிக்கு எந்த பிரச்சனையையும் அதிமுக பார்த்து கொண்டு சும்மா இருக்காது என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே காவிரி ஆற்றின் மேல்புறத்தில் அமைந்துள்ள எந்த ஒரு மாநிலமும் ஆற்றின் கீழ்ப்புறத்தில் உள்ள மாநிலங்களுக்கு திட்டமிட்டபடி நீர் விநியோகம் செய்வதை பாதிக்கக்கூடிய வகையிலான எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது என குறிப்பிட்டிருக்கக்கூடிய நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புமணி எழுப்பிய கேள்விக்கு மத்திய நீர்வளத்துறை இணை அமைச்சருடைய பதில் காவிரி நதி பாயும் சம்பந்தப்பட்ட மாநிலங்களுக்கு இடையே பெரும் பதற்றத்தை உருவாக்கி இருக்கிறது எனவும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே சம்பந்தப்பட்ட மாநில மக்களின் உணர்வுகளை மனதில் கொண்டு இனி மத்திய அமைச்சர்கள் பதிலளிக்க வேண்டும் என வலியுறுத்துவதாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்.